நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சார் காலை வணக்கம். வணக்கம் காலை. எப்பயா வந்த? நான் வந்து ரொம்ப நேரமாச்சு. ஆமா, நீங்க என்ன தனியா பேசிட்டு இருக்கீங்க? தனியா பேசலையா, பிளான் பண்ணிட்டு இருந்தேன். இது அப்படியும் சொல்லலாம். என்ன பார்த்தா உனக்கு நக்கலா இருக்கா? இல்ல சார், அந்த ஸ்டாலின் உங்களை தனியா புலம்ப விட்டான்னு நினைச்சேன். அவன் வெறும் பச்சாயா, நான் பாட்ஷா. சொன்னாங்க. இப்படி பேச்சு மூச்சு இல்லாம இருக்கும்போதே தெரியுது. தசரா நேரம் இல்லையா, ஏகப்பட்ட பட்டிமன்றம், அதான் கொஞ்சம் பிஸியா இருந்தேன். ஸ்கூல்ல இருக்கிறப்போ சத்தத்தையே கேட்க முடியல. புலி பதுங்கிறது பாயிரதுக்கு தாயா. புலி பதுங்கின மாதிரி தெரியலையே, பாய் விரிச்சு படுத்த மாதிரில தெரியுது. பேசியா பேசு, உன்னால எவ்வளவு முடியுமோ பேசு. என்னைக்காவது ஒரு நாள் இந்த அழகன் ஜெயிப்பான், அன்னைக்கு நீயே வந்து சொல்லுவையா? அட விடுங்க சார், இந்த ஸ்டாலின் ஒரு ஆளா? வேற வேலையை பார்க்கலாம் சார். இல்லையா, அவனை விடக்கூடாதுயா. நான் அவனை லேஸ்ல விட மாட்டேன் சார். நீங்க ஒரு ஏகச்சம். அவன் வேலைக்கு சேர்ந்து 3 மாசம் கூட ஆகாத சோட்டா வாத்தியார் பைய, அவங்கிட்ட போய் மல்லு கட்டிக்கிட்டு என்னையா நீ திடீர்னு மாறிட்ட? ஆமா சார், நம்மளோட பெரிய ஆள்கிட்ட மோதி தோத்து போனோம்னா இந்த உலகம் நம்மள மதிக்கும். சின்ன பசங்கள்ட்ட தோத்துட்டே இருந்தா அசிங்கம் தானே சார்? அதான்யா, அதான் பிரச்சனை. ரொம்ப அசிங்கமா இருக்குயா. நான் பட்ட அசிங்கத்துக்கெல்லாம் மொத்தமா அவனை அளவுக்கணும்யா. சார், அவன் பாட்டுல சும்மா இருந்தான். சும்மா இருந்தவன சொரிஞ்சு விட்டீங்க. நீங்க தான் அவனை பெரிய ஆளாக்கிட்டு இப்ப புலம்புறீங்க. இப்ப கூட ஒண்ணு கெட்டு போகல. இதோட விட்டா நமக்கு தான் நல்லது. மாட்டேன்னு அடம் பிடிச்சா இன்னும் அவன் பெரிய ஆளாகிட்டே இருப்பான். என்னையா மிரட்டுற? மிரட்டல சார், தேவையில்லாம அவனை மிரட்டி பெரிய ஆளாக்க வேண்டாம்னு சொல்றேன். இல்ல தமிழ், சின்ன பையாம நம்மள உரசிக்கிட்டு ஒண்ணுமே நடக்காத மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கான். ஐய என்னங்க நீங்க? இப்ப நீங்க தான் சின்ன பிள்ளை மாதிரி அடம் பிடிச்சிட்டு இருக்கீங்க. விடுங்க சார், நமக்கு வேற வேலையே இல்லையா? எப்ப பார்த்தாலும் ஸ்டாலின் அவன் பேரே சொல்லிட்டு. இல்லையா, அந்த ஸ்டாலின, அந்த பைய பேரை இன்னொருத்தர சொல்லாதீங்க சார். அவனாவே ஒண்ணுமே இல்லாம காணாம போயிடுவான். நீங்க எதை பண்ணாலும் அவனுக்கு தான் சார் நல்ல பேர் வருது. தயவு செய்து தள்ளி அவனை எச்சமாக்கிறாதீங்க, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். என்னையா பயங்காட்டுற? சார் சும்மா விடுங்க சார், அவனே காணாம போயிடுவான். இல்லையா, ஒரே ஒரு தடவை. அப்ப நீங்க சொன்னா கேட்க மாட்டீங்க. நாம தோத்ததோட நிக்கிற தமிழ். ஒரே ஒரு தடவை அவன் தோத்துட்டா அப்புறம் விட்டுறலாம். சரி, இப்ப என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க. அரையாண்டு பரீட்சை வச்சிடலாமா? சார், இப்பதானே காலாண்டு பரீட்சை முடிஞ்சு பேப்பரே கொடுத்துருக்கோம். அடுத்த பாடமே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள அரையாண்டு பரீட்சை சிரிக்க மாட்டாங்க. ஆமா இல்ல, பேசாம இந்த ஆண்டு விழா கொண்டாடுற பொறுப்ப அவன்கிட்ட ஒப்படைச்சா? சார், அது வருஷ கடைசியில வர்றது. வேற என்ன பண்ணலாம்? அந்த டிஓ இன்னொரு வர சொல்லலாமா? அவர் என்ன ஆம்புலன்ஸா போன் பண்ணோன்னு வர்றதுக்கு? என்னையா, நான் என்ன சொன்னாலும் நீ உள்ள சொல்ற. நீங்க அவளை கேவலமா சொல்றீங்க. என்ன பண்ணலாம்? என்னதான் பண்ணலாம்? ஸ்கூல்ல ஏதாவது பெருசா பண்ணி அத. ஆமா, பண்ணிட்டா நீங்க உங்க சொந்த செலவுல உங்களுக்கு நீங்களே சுனி வச்சுக்கிற மாதிரி சார். வேணாம். ஏன் சார் இப்படி பண்ண? என்ன அவனுக்கு டெஸ்ட் வைக்கிறது பதிலா நீங்க ஏதாவது நல்லது பண்ண என்ன? நமக்கு நல்லது பண்ணி பழக்கமே இல்லையா? நல்லது பண்ணி பழக்கமே இல்லையா? சரி விடுங்க. இப்போ உங்களுக்கு என்ன வேணும் அது தெளிவா சொல்லுங்க. அந்த 7C பையலுக்கு ஒரு டாஸ்க் வைக்கணும். அவங்க ஜெயிக்கிறதுக்காக இந்த ஸ்டாலின் போராடணும். ஆனா ஜெயிக்க முடியாம அசிங்கப்படணும்யா. ஒருவேளை ஜெயிச்சிட்டா நாம அசிங்கப்படணும் சார். அதனாலயா அவனுக்கு ஜெயிக்க முடியாத மேட்டரை சொல்லணும் உன்ன கேக்குறேன். பேசாம குயிஸ் போட்டி இப்படி ஏதாவது ஸ்போர்ட்ஸ் டேயே வச்சிரலாம். ஆமாய்யா, நல்ல ஐடியா தான். பிடிஏ கூப்பிட்டு பக்குவமா பேசிட்டா கதை முடிஞ்சது. ஆமாய்யா, அந்த ஸ்டாலினுக்கு குருவி சப்போர்ட் இருக்கிற மாதிரி நமக்கு பிடி வச்சா நெய்க்குரிய சப்போர்ட் பண்ண சொல்லி கேட்பான். கரெக்ட்யா. போட்டினாலே அந்த 7C பசங்களும் ஸ்டாலின் முன்னாடி நிற்பாங்க. 7Cல இருந்து 10வது வரைக்கும் ஒரே கேட்டகரி தான். பெரிய பையல்களை வச்சு சின்ன பசங்களை போட்டு தள்ளிடுவான். பிரமாதம்யா. நல்ல ஐடியாயா. இப்படிதான் எல்லாத்தையும் ஆரம்பிக்கிறோம், கடைசியில் அவன் ஜெயிச்சிடறான். இல்லையா, இந்த தடவை நாம ஜெயிக்கிறோம். நெய்க்குரிய கூப்பிட்டு ஸ்போர்ட்ஸ் டே அனௌன்ஸ்மென்ட் போட சொல்லு. அவனுக்கு பேரை குடுக்கட்டும், ஊரு பேர் தெரியாம பண்ணிடலாம். இந்த தடவை நிஜமாவே அவனுக்கு என்னடா இது? துப்பாக்கி சார். துப்பாக்கியா? யாரோடது? உங்க அப்பாவுதா சார்? அவங்க அப்பா ஏட்டு சார். அவர்கிட்ட துப்பாக்கிலாம் கிடையாது, ஒன்லி லத்தி தான் சார். என்ன மின்னல், அப்படியா? ஆமா சார், அவருக்கு லத்தியே ஜாஸ்தி சார். ஒரு வாட்டி பரேட்ல துப்பாக்கி எடுத்து காலியே சுட்டுனா சார். அதுல இருந்து அவருக்கு துப்பாக்கினாலே பயம் சார். சரி, இது என்ன துப்பாக்கி? தீபாவளி வருதுல சார், அதான் ரோல் கேப் போட்டு வெடிக்கிற துப்பாக்கி சார் இது. ஓ டேய், தீபாவளிக்கு இன்னும் எவ்வளவு நாள் இருக்காடா?
சார் வந்துச்சு சார், இன்னும் 2 வாரம் தான் இருக்கு தீபாவளிக்கு. ஆமா சார், எங்க வீட்ல அடுத்த வாரத்துல இருந்து முறுக்கு சுட ஆரம்பிச்சிருவாங்க சார். ஓ சார் தீபாவளி நம்ம எல்லாரும் சேர்ந்து கொண்டாடலாமா சார்? கொண்டாடுவான். சரி, அதுக்கு முன்னாடி தீபாவளின்னா என்னன்னு உங்க எல்லாருக்கும் தெரியுமா? சார் நரகாஸ்வரன் ஒருத்தர் இருந்தா சார். அந்த கதையெல்லாம் நம்மளுக்கு எல்லாம் தேவையில்லை. அதோட கருத்து என்னன்னு சொல்லுங்க பாப்பா. சார் தீமைகள் அழிஞ்சு நன்மைகள் மலரும் நாள் சார். இது கொஞ்சம் ஓகே தான். சார் இது ஃபெஸ்டிவல் ஆஃப் லைட் சார். வெரி குட். வாழ்க்கை பிரகாசமா சந்தோஷமா இருக்கணும்னு நாம கொண்டாடுற நாள் சார். வெரி குட் வெண்ணிலா, ரொம்ப கரெக்டா சொன்ன. தீபாவளிங்கிறது ஒரு ஒளிமயமான திருநாள். அந்த தீபாவளிய 7C வித்தியாசமா கொண்டாட போகுது. எப்படி சார்? சும்மா வெடி வெடிச்சு ஸ்வீட்லாம் சாப்பிட்டு புது ட்ரெஸ் போட்டு கொண்டாடுறதெல்லாம் வருஷம் எல்லாம் பண்றது தானே. ஆனா அந்த தடவை தீபாவளியை நம்ம வித்தியாசமா கொண்டாடுறோம். என்ன சார் சஸ்பென்ஸ் எல்லாம் வைக்கிறீங்க? இந்த தீபாவளிக்கு ஒவ்வொருத்தரும் ஒரு விளக்கேத்தி வைக்க போறீங்க. அது ஈஸி சார். டேய், சும்மா வீட்டுல விளக்கேத்துறது இல்லடா, இன்னொருத்தவங்க வாழ்க்கையில விளக்கேத்தி வைக்கணும். இந்த தீபாவளிக்கு உங்களால முடிஞ்ச நல்ல விஷயங்களை நீங்க பண்ணணும். ஆனா நீங்க பண்ண நல்ல விஷயத்த என்கிட்ட வந்து மறக்காம சொல்லணும். சரியா? பெருசாவெல்லாம் ஒண்ணும் செய்ய வேணாம். உங்களால முடிஞ்ச சின்ன உதவியை நீங்க மத்தவங்களுக்கு செஞ்சா போதும். அப்புறம் இந்த தீபாவளியை முன்னிட்டு நம்ம ஒண்ணு பண்ணலாம். தினம் ஒருத்தவங்க வீட்டுக்கு போலாம். சரி சரி சரி, ஒவ்வொருத்தர் வீட்டுக்கு ஒவ்வொரு நாளுண்டு நம்ம எல்லாரும் வீட்டுக்கும் போறோம். ஓகேவா? ஏய் டால்டா என்னாச்சு? ஒண்ணும் இல்லடி சார். எங்களை மாதிரி கேரஸ் எல்லாம் போகலாம் அப்படியா சார்? ஆமா, அப்படித்தான். மொத்தமா உங்க எல்லாரும் பேரையும் சீட்டு எழுதி போட்டு தினம் ஒரு வீட்டை தேர்ந்தெடுத்து அவங்க வீட்டுக்கு நம்ம எல்லாரும் போறோம். சரியா? சரி, நீங்க எல்லாரும் உங்க பேரை ஒரு சின்ன சீட்ல எழுதி போடுங்க. மறக்காம ஆப்ஷன் உங்க ஃப்ரெண்டு பேரையும் எழுதி போடுங்க. டேய் கைபாமு, எனக்கு ஒரு பேப்பர் கொடுறா, கண்டன் பேரை நான் எழுதி போட்டு. சரிங்க சார். என்னடி நீ எழுதல? நான் எழுதணும்டி. என்னடா இது? அப்பதான்டா சார் முதல்ல எங்க வீட்டுக்கு வர்றாரு. சரிதான் சார் எழுதிட்டேன் சார். போய் அந்த பாக்ஸ் எடுத்துட்டு வா. என்னங்க சார்? சார் நான் போட்டுட்டேன் சார். நானே போட்டுக்கிறேன். ஏய் எழுதிட்டீங்களாடி? எழுதிட்டேன்டி. எல்லாரும் போட்டாச்சா? சரி, இப்ப உங்கள யார சீட் எடுக்க வைக்கலாம்? சார் சீட் எடுக்கிறதுலாம் கிளி தான் சார் கரெக்டா எடுப்பான். கிளி எடுக்கிறியா? எஸ் சார். எடு. என்னடா யாரு பேர் வந்திருக்கு? என் பேர் தான் சார். காட்டு பாப்பா. டேய் காட்டுடா. டேய் என்னடா இது? அது வந்து உன் பேர் ஆர்டர்ல வரும், அவசரப்படாத. சரிங்க சார். அப்புறம் இந்த சீட்ல இருக்க பேர் வந்து கிளி பேர் இல்ல, கைபாம் பேர் வந்திருக்கு. டேய் டேய் டேய், சரிடா சரிடா. முதல்ல உங்க வீட்டுல விஷயத்த சொல்லி நாங்க எல்லாரும் தீபாவளி கொண்டாட எப்ப வரலாம்னு கேட்டு சொல்லு. ஓகே சார். சரி, பாடத்தை ஆரம்பிக்கலாமா? சார் தீபாவளிக்கு பாடம் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் சார். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சார் உங்களை எங்கெல்லாம் சார் தேடுறது? என்னையா, என்ன விஷயம்? அழகா அடுத்த வேலையை ஆரம்பிச்சிட்டோம். என்னையா சொல்ற? போஸ்ட் டே வருது சார். வரட்டும். விளையாட்டு விழா வருது சார். யோ, என்ன எனக்கே டப்பிங் பண்ற? அது இல்ல சார், ஸ்போர்ட்ஸ் டே வருதுன்னு. ஸ்கூலுன்னு இருந்தா ஸ்போர்ட்ஸ் டே, ஆனுவல் டே எல்லாம் வரத்தான் செய்யும். சரி, அது ஏன் இவ்வளவு முன்னாடி வருதுன்னு யோசிக்க மாட்டீங்களா? ஆமால்ல, அது ஜனவரிக்கு அப்புறம் தானே வரும். இதுக்கு என்ன அவ்வளோ அவசரம்? அதுக்கு ஒன்றும் அவசரம் இல்ல, நம்ம அழகனுக்கு தான் அவசரம். புரியலையே. என்னமோ பண்ணி பார்த்தா எல்லாத்தையும் நீங்க உண்டு இல்லைன்னு பண்ணிட்டீங்க. அதான் ஸ்போர்ட்ஸ் டே வச்சு 7C அசிங்கம் பத்தலான்னு பாக்குறான். யோ, என்ன பிரச்சனை அவருக்கு? மான பிரச்சனை தான். சரி,
அவரை நம்ம என்ன பண்ணோம்? இப்படி விடாம துரத்திட்டே இருக்காரு. சார் அவரு இந்த ஸ்கூலோட மெயின் வில்லன் சார். அவரை ஒரு வாட்டியாச்சும் கெளிக்க உண்ணும். நீங்களே ஹீரோ மாதிரி வின் பண்ணியிருந்தா என்ன அர்த்தம்? எத்தனை வாட்டி அவரை மொக்க தட்டி இருப்பீங்க? யோ, நான் யாரையும் மொக்க தட்டுற மட்டும்லாம் எதுவும் பண்ணலையா? நான் என் வேலையை பண்றது அவங்களுக்கு கஷ்டமா இருந்தா நான் என்ன பண்ண முடியும்? மத்தவங்க எல்லாம் எந்த அளவுக்கு வேலை பாக்குறாங்களோ அந்த அளவுக்கு நீயும் பாத்துட்டு போக வேண்டியது தானே. எதுக்கு எக்ஸ்ட்ரா பர்ஃபார்மன்ஸ்? அவங்க யாரு வேலை செய்யட்டும் செய்யாம கூட இருக்கட்டும். அதுக்காக நான் ஒழுங்கா வேலை செய்யறவனே வேலை செய்யக்கூடாதுன்னு சும்மா நோட்டிட்டே இருந்தேன். என்ன அர்த்தம்? நாங்க அப்படிதான் பண்ணுவோன்றேன். அதான் ஏன்றேன். உன்ன எனக்கு புரியல. அதுக்காக சும்மாவே உன்னை நோண்டுவேன். இது என்ன நாயா? யோ இதாயா நாயம்? அது எப்படி நான் ஒத்துக்கிற முடியும்? நான் ஏஎச்எம் நீ ஒத்துக்கிட்டா ஆகணும். முடியாதுண்டா. உன்னை நோண்டுவேன். கண்டுக்கலடா. உன் பசங்களை நோண்டுவேன். பசங்களை தொந்தரவு பண்ற வேலையை வச்சுக்கிறாங்க சார். என்ன பண்ணுவ? வேணாம் சார். என்ன பண்றவ? பசங்களுக்கு ஏதாவது தொந்தரவு பண்ண சும்மா விட மாட்டேன். ஏயா நிம்மதியாக வேலை செய்ய விடியா? நான் ஒழுங்கா கிளாஸ் எடுக்கிறேன், பசங்களை ஒழுங்கா படிக்கிறாங்கல்ல. உங்க வம்புக்கு தான் நாங்க வர்றது இல்லைல்ல. பேசாம விட்டு தொலையா. சார் சார் நீங்க தான் சார் என்ன உண்ணும். சாரியா லேட்டா பேச ஆரம்பிச்சு சாரி உருவி. சார் அழுக மேல இவ்வளவு கோபமாக்குறீங்களா? இல்ல இல்லையா, அப்போ எப்பயாச்சும் அவனை ஒரு நாளைக்கு சட்டையை பூச்சி தூக்கதான் போறீங்க போல. சேச்சே ஆத்திரத்துல அறிவு இழந்துடக்கூடாதியா. சரி அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ என்னதான் பண்ண போறீங்க? எதை சார்? விளையாட்டு விழாவை சார். சார் எல்லா வகுப்புலயும் ஒரு செக்ஷனை ஸ்போர்ட்ஸுக்குனே ரெடி பண்ணி வைப்பாங்க. டி செக்ஷன்னாலே டெரர் பாய்ஸ் சார். அப்படியே ஏர்ல பருப்பானுங்க. அவங்க கிட்ட போய் நம்ம போட்டி போட முடியுமா சார்? எதுக்கு போட்டி போடணும் சார்? யோ, நம்ம ஸ்கூலுன்றது 7C மட்டும் இல்லையா, 70யும் சேர்ந்தது தானே. ஆமா, அவங்களும் நம்ம பசங்க தானே. நியாயமா அவங்களும் திறமைசாலியா இருந்தா அவங்களும் செலக்ட் ஆகட்டும். என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க? ஆமா உருவி, எல்லாத்தையும் நம்மளே பண்ணணும் ஏதாவது இருக்கான்னு. சார் நம்மள கலந்துக்க வச்சு தோக்கச்சு அவமானப்படுத்துறதுக்காக தான் இதை பண்றானுங்க. கலந்துக்கவே இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க? சார் இது புதுசாகுதே சார். ஆமாயா, நல்ல விஷயத்துக்காக நம்ம எவ்வளவு வேணாலும் போராடலாம். ஆனா இந்த மாதிரி முட்டாள்தனமான விஷயத்துக்கெல்லாம் தேவையில்லாம போராடி நம்ம எனர்ஜியை வேஸ்ட் பண்ணக்கூடாதியா. சார் நம்ம ப்ரூவ் பண்ணி காட்ட வேணாமா சார்? வேணாம். ஏன் சார்? யோ, இந்த ஒரு அழகனுக்கு ப்ரூவ் பண்றது நம்மளோட வேலையாயா? போயா, எங்களுக்கு தெரியும் நாங்க யாரு என்ன ஏதுன்னு. நாங்கெல்லாம் யாருக்கும் ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. அப்போ நம்ம ஆட்டத்துல கலந்துக்க போறது இல்லையா? இல்ல, கலந்துக்க போறதே கிடையாது. போட்டி ஈட்டி எதுவுமே வேணாயா. என்ன சார் விறுவிறுப்பா ஏதாவது நடக்கும்னு பார்த்தா இப்படி சப்புன்னு சொல்லிட்டீங்க. போதும் போதும், வா போலாம். சார் நம்மள பார்த்து அப்புறம் பயந்தாங்கோலி நினைச்சிட போறாங்க சார். தாராளமா நினைச்சிட்டு போட்டேன். அப்போ நீங்க கலந்துக்க மாட்டீங்க. யோ, அவங்களே ஓவர் ஆடட்டுமியா, நான் ஆடுறதா இல்ல. இப்ப என்ன செய்வாங்களாம்? இவங்களே ஆடலன்னா அப்புறம் அவங்க வண்டி எப்படி தனியா ஆடுவாங்க? ஒண்ணுமே புரியலையே. என்னமா போங்க. அப்புறம்டா டேய் அங்க பாரு நீ குருவி. அதானே இத்தனை நாள் காணாம அந்த பிடி திடீர்னு என்ட்ரி கொடுக்குறாரு. அதானே இப்படி ஒருத்தர் நம்ம ஸ்கூல்ல இருக்கதே மறந்துட்டோமே. அதான் நம்ம எல்லாரும் படிப்பாளி ஆயிட்டோமே. ஸ்போர்ட்ஸ் ரூம் பக்கமே போறது இல்ல. அதான் அவர் மூஞ்சியா மறந்துட்டோம். யாரு நம்மள படிப்பாளி இல்லையா? டேய் வெள்ளைகில சொல்ற போற சிரிப்பாங்க. டேய் கேப்பா வாடா போலாம். போய் பிடி கிட்ட ஒரு என்கொயரி போடலாம். அப்படின்ற சரி போலாம். நேக்குரு என்னதான் சொல்லுன்னு பாப்போம். அப்படியே போய் மடக்கும். குட் மார்னிங் சார். டேய் இதான் உங்க ஊர்ல குட் மார்னிங்கா? சூப்பர் அடிச்சிங்க சார். டேய் யாரை ஏமாத்தானு பாக்குறீங்க? குட் ஆஃப்டர்நூன் சொல்லுங்கடா. குட் ஆஃப்டர்நூன் சார். யூ cannot cheat the cheetah. தர இங்கிலீஷ் எல்லாம் பேசுது. அப்படின்னா என்ன சார்? சிறுத்தைய யாரும் ஏமாத்த முடியாதுன்னு சார் சொல்றாரு. ஆமாமா. நான் சார் நோட்டீஸ் போல ஏதாச்சும் ஒட்ட போறீங்களா? அதுக்கு நாங்க வேணா ஹெல்ப் பண்ணுமா சார்? என்னடா கிண்டலா? கிண்டல்லாம் இல்ல சார், நிஜமா தான் கேக்குறோம். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நோட்டீஸ் போர்டுல உங்களுக்கு ஒரு நோட்டீஸ் போட்டிருக்கேன். என்னது சார்? வர வேண்டியது வந்துருச்சு. என்ன வந்துச்சு சார்? விளையாட்டு திருவிழா வந்துருச்சுடா. புரியலையே சார். டேய் நீ போய் படிச்சு பாருடா. சரிங்க சார். ஐயோ
இது இங்கிலீஷ்ல இருக்கே, தெரியாதுன்னு சொன்னா அசிங்கமாயிடும். எப்படியாவது சமாளிப்போம். வந்துடுச்சு, சூப்பர், வாங்கடா போலாம். டேய் என்ன பார்த்த? பார்த்துட்டு சார். என்ன பார்த்தடா? வந்துடுச்சு சார். என்ன வந்துச்சு? ஆ? என்னடா வந்துச்சு? இதுக்கு வந்துச்சு சார். ஏண்டா இங்கிலீஷ்ல எழுதி இருக்கு, எவ்வளவு படிக்க வராதுன்னா படிக்க வராதுன்னு சொல்ல வேண்டியதானடா. ஸ்போர்ட்ஸ் டே வருதுடா. ஓட்டப்பந்தயத்துல ஓடுற அம்புட்டு பேரையும் துரத்துற பயிலுவ நீங்க. உங்களுக்கு என்னடா அவ்வளவு சந்தோஷம் வேண்டி இருக்கு? சார் நாங்க சூப்பரா விளையாடுவோம் சார். ஏய் கிரவுண்டுக்கே வர்றதில்ல, அப்புறம் என்ன ஆடுவீங்க? என்னடா ஆடுவீங்க? டேய் ஸ்போர்ட்ஸ் டேனா சும்மா கிடையாதுடா. ஃபுட்பால், வாலிபால் எல்லாமே இருக்கு. தெரிஞ்சதை ஆடி காட்டுங்க பாப்போம். ஸ்டாப் இட். என்னடா இது? நீங்க தான் சார் ஆட சொன்னீங்க. நான் ஆட சொல்லலடா, விளையாட சொன்னேன். சார் நாங்க ஆடுவோம் செய்வோம், விளையாடுவோம் செய்வோம் சார். ஆமா சார் நாங்க விளையாடுவோம் செய்வோம். முதல்ல கிரவுண்டுக்கு வந்து பேரை கொடுங்க, அப்புறம் நீங்க ஆடுற லட்சணம் என்னன்னு நான் பாக்குறேன். எஸ் சார். ஏய் நம்ம இதுல விடக்கூடாதுடா. ஆமாண்டா விடக்கூடாது. நம்ம படிக்கவும் செய்வோம், போட்டி வந்தா துடிக்கவும் செய்வோம் காட்டணும்டா. ஸ்போர்ட்ஸ்ல நம்ம தானே கலக்குறோம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். குட் ஈவினிங் சார். டேய் என்னங்கடா வீட்டுக்கு போலையா? இல்ல சார். ஏன் என்னாச்சு? உங்ககிட்ட பேசணும் தான் சார் நாங்க வந்தோம். என்னங்கடா என்ன விஷயம்? சூப்பர் மேட்டர் சார், கேட்டீங்கன்னா சந்தோஷப்படுவீங்க. என்னங்கடா பில்டப் எல்லாம் ஜாஸ்தியா இருக்கு? சார் நீங்க கண்டுபிடிங்க பாப்போம். தெரியலையடா. சார் உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் சார், சும்மா சொல்றீங்க. சத்தியமா தெரியலடா. என்ன விஷயம்? சார் நோட்டீஸ் போர்ட்லயே போட்டாங்க, உங்களுக்கு எப்படி சார் தெரியாம இருக்கும்? டேய் என்னன்னு சொல்லுங்கடா. 7Cனா என்னன்னு திரும்பியும் இந்த ஸ்கூலுக்கு காட்ட போற மேட்டர் சார் இது. சார் அடுத்த சவாலுக்கு நாங்க ரெடி சார். ஆமா சார் நாங்க எல்லாரும் ரெடி சார். யாரு சவால் விட்டாங்க உங்களுக்கு? சார் நெய்க்குருவி தான் சார் சொன்னாரு. என்ன சொன்னாரு? சார் அடுத்த மாசம் ஸ்போர்ட்ஸ் டே வருதான் சார். சார் நாங்க அதுலயும் கலக்குன்னு கலக்க போறோம் சார். ம். இதுலயும் நீங்க தான் சார் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணோம். டேய் அது சாருக்கு தெரியும்டா. இல்லடா யார் யார் அந்த போட்டியில கலந்துக்கணும்னு சார் சொல். எல்லாமே சார் சொல்லுவாரு. இப்ப எதுக்கு நீ தேவையில்லாம டென்ஷன் ஆகுற? சார் நீங்க சொல்லுங்க சார். அதெல்லாம் ரொம்ப முக்கியமா? ஆமா சார் முக்கியம் தானே சார். யாரு சொன்னது? நீங்க தானே சார் சொன்னீங்க. இப்ப நானே சொல்றேன், இந்த விளையாட்டு போட்டின்றதெல்லாம் இப்போதைக்கு வேண்டாம். சார் விளையாடாதீங்க சார். 3 விஷயம் முக்கியம் நீங்க தான் சார் சொல்லிருக்கீங்க. என்ன சொன்னேன்? அறிவை வளர்க்கறதுக்கு படிப்பு, உடம்ப ஆரோக்கியமா வச்சுக்க ஒரு விளையாட்டு, ஆத்மாவை சுத்தமா வச்சுக்கிறதுக்கு இசை, பாட்டு, பெயிண்டிங், இப்படி ஏதாவது ஒரு கலை வச்சுக்கணும் சொல்லிருக்கீங்களா சார்? சார் எக்ஸாம்ல எழுதுற மாதிரி கிளி பாயிண்டா சொல்றான் சார். படிப்பு கலை விளையாட்டுன்னு இது 3 முக்கியம் நீங்க தான் சார் சொல்லிருக்கீங்க. அது அப்படி இல்லடா, எல்லாரும் எல்லாத்தையும் செய்யணும்னு அவசியம் இல்லை. இல்ல சார், ஆனா எங்களுக்கு ஆசையா இருக்கு சார். உங்களுக்கு இன்னும் அதுக்கான வயசே வரலையாடா? சார் 5ல வளையாதது 50ல வளையுமா சார்? எனக்கே பழமொழியா? சார் ப்ளீஸ் சார். சரி சரி, யார் யார் எந்தெந்த போட்டியில கலந்துக்கணுமோ கலந்துக்க வேண்டியதானே? இல்ல சார் நீங்க தான் சார் நாங்க என்ன பண்ணணும்னு சொல்லணும். ம். சார் படிப்புல நம்மள அடிச்சவங்கள தான் சார் அவங்க இந்த போட்டி தேர்ந்தெடுத்திருக்காங்க. உனக்கு அப்படின்னு யாரு சொன்னது? குறிதான் சார். அவனுக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? சார் ம். டேய் வருஷம் நடக்கிற ஸ்போர்ட்ஸ் தாண்டா இந்த வருஷமும் நடக்குது. உங்களை யாரையும் குறி வச்சுலாம் நடத்தல, புரியுதா? சார் அப்படிதான் சார் அது. அப்படியா? ஆமா சார். ஊன்னு சொல்லுங்க சார். விளையாட்டுல கலந்துக்கிட்டே கலக்குறோம் சார். சார் சொல்லுங்க சார் ப்ளீஸ் சார். நான் சொன்னா நீங்க எல்லாம் கேட்பீங்கல்ல? எஸ் சார். நான் உங்க நல்லதுக்காக எதையும் சொல்ல வேண்டிய உங்க எல்லாருக்கும் நம்பிக்கை இருக்கா இல்லையா? இருக்கு சார். அப்புறமா யாருமே வருத்தப்பட மாட்டீங்களே? என்னங்கடா? சார் நீங்க சொல்லி எப்போ சார் நாங்க கேட்காம வந்திருக்கோம். என்ன பண்ணணும்னு சொல்லுங்க சார். இந்த ஸ்போர்ட்ஸ் டேல நம்ம யாருமே கலந்துக்கிற போறது இல்ல.
பெருசா காரணம்லாம் ஒண்ணும் இல்ல. எப்ப பார்த்தாலும் சும்மா சும்மா சவால் விட்டுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு ஒரு அமைதியே இல்லாம இருக்குல்ல, அதனாலதான். எல்லாரும் பீஸ்ஃபுல்லா படிங்கடா, அது போதும். இன்னும் நிறைய நாள் இருக்கு, உங்களுக்கு வயசும் இருக்கு, அப்புறமா பாத்துக்கலாம். சரியா? சரியா? எஸ் சார். குட். சார் அது வந்து இங்க பாருங்க, என்ன நம்புறவங்க ஏன்ட்டு காரணம் கேட்க கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். கிளம்புங்க, அப்புறமா பாத்துக்கலாம். வாங்கடா போலாம். வரேன் சார். வரேன் சார்.